வணக்கம். கல்வி அமைச்சின் ஆதரவுடன் பாடவிதான ஆலோசனை பிரிவின் அனுசரணையுடன் மகிழ்ச்சியான நாளை உருவாக்க மீண்டும் நான் பள்ளிக்கு ஆரோக்கியமான மனதுடன் கல்வியின் பாதையிலே ஓர் உளவியல் பிரவேசம் என்ற நிகழ்ச்சிக்கு உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்கின்றேன். கோவிட் பெருந்தொற்றினை தொடர்ந்து பாடசாலைகள் ஆரம்பிக்கப் போகின்றன. பாடசாலையிலே உங்களை சந்திக்க வரப்போகும் மாணவ மாணவியர்களே, நீங்கள் எப்படி வரவேற்கப் போகின்றீர்கள்? அவர்களை அடையாளம் கண்டு இனம் கண்டு எவ்வாறு அவர்களை கல்வி செயற்பாட்டிற்கு வரவழைக்கப் போகின்றீர்கள்? அந்த செயற்பாட்டின் முதல் அத்தியாயம்தான் இந்த நிகழ்ச்சி. நீங்கள் எவ்வாறு பிள்ளைகளை இனம் காணப்போகின்றீர்கள், எவ்வாறு அடையாளம் காணப்போகின்றீர்கள் என்பதை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும் ஒரு முயற்சிதான் இந்த நிகழ்ச்சி. இந்த கலந்துரையாடலில் முதலில் நான் கல்வியின் தந்தை CWW கண்ணங்கர ஐயா அவர்களின் ஒரு கூற்றினை அறிமுகப்படுத்திவிட்டு ஆரம்பிக்கப் போகின்றேன். எனது இந்த முயற்சி காட்டில் மலரும் மலர்களை வாடவிடாது தேசத்தின் வளர்ச்சிக்கு அர்ப்பணிப்பதே என்று ஐயா அவர்கள் கூறியுள்ளார்கள். அந்த கூற்றின் மிக முக்கிய பாத்திரதாரிகளாகிய ஆசிரியர்களாகிய உங்களுக்கே இந்த கலந்துரையாடல் அர்ப்பணம். உங்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கெல்லாம் தெரியும், தேசத்தின் குடிமக்களை உருவாக்குவதில் கல்வியின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. இந்த அர்ப்பணிப்பிலே நீங்கள் செய்யும் செயல்கள், நீங்கள் ஆற்றும் காரியங்கள் மூலம் தேசத்துக்கு உகந்த நன்மக்களை கல்வி உருவாக்குகின்றது. முன்னர் கல்வியின் மூலம் தேசத்திற்கு உகந்த நன்மக்களை மட்டுமே உருவாக்கினால் போதும் என்றொரு நிலை இருந்தது. ஆனால் தற்போது அப்படி அல்ல. உலகமயமாக்கல் காரணமாக உலகத்துக்கு பொருத்தமான, உலகத்தை உருவாக்குவதற்கு அர்ப்பணிப்பு செய்யக்கூடிய ஒருவரே நாம் உருவாக்க வேண்டிய கட்டாயம் கல்வியின் மூலம் ஏற்பட்டுள்ளது. ஆகவேதான் உலகமயமாக்கல் காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த மாற்றத்திற்கு ஆசிரியர்களாகிய நீங்கள் உங்கள் பங்களிப்பை, உங்கள் அர்ப்பணிப்பை வழங்க வேண்டும். இந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக பிள்ளைகளுக்கும் ஆசிரியர்களுக்கும் ஏற்பட்டுள்ள சவால்கள் தான் என்ன? முதலாவது சவாலை பற்றி பார்ப்போம். பாடசாலைக்கு செல்ல முடியாமல் போனமை. இந்த மாதக்கணக்காக பிள்ளைகள் வீட்டிலே இருக்கும் போது அவர்களால் கல்வி நடவடிக்கைகளில் ஈடுபடவே முடியாமல் போனது. வீட்டிற்குள்ளே முடங்கி இருக்கின்றார்கள். அது ஒரு மிகப்பெரிய சவால். இரண்டாவதாக, கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டன. கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டதன் காரணமாக அவர்கள் வெவ்வேறு காரியங்களிலே, வெவ்வேறு விடயங்களிலே தம்மை ஈடுபடுத்தியுள்ளார்கள். இதனால் மிக மிக பெரிய பாதிப்பு பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. மூன்றாவதாக, நண்பர்களுடனான தொடர்பாடலும் உரையாடலும் முற்றிலுமே இல்லாமல் போனது. இதன் காரணமாக அவர்களுக்கு ஏற்பட்ட சவால் என்ன? நட்பு என்ற அந்த வட்டத்தை விட்டு வெளியே போய் வெவ்வேறு பிழையான காரியங்களிலே, பிழையான விடயங்களிலே தமது கவனத்தை ஈடுபடுத்தியுள்ளார்கள். நான்காவதாக, விளையாட்டுகளும் மைதானங்களும் பிள்ளைகளின் வட்டத்திலிருந்து வெளியே சென்றது. உங்களுக்கெல்லாம் தெரியும், விளையாட்டு என்பது பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியம். நாம் அனைவருமே விளையாட்டை விரும்பி ஈடுபடுவோம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் பிள்ளைகளுக்கு இல்லாமல் போனால் அதனால் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும் அல்லவா? அதை நீங்கள் உணர்வீர்கள் அல்லவா? ஆகவே இதுவும் ஒரு மிகப்பெரிய சவால். அடுத்ததாக, மிக முக்கியமாக ஆசிரியர்களின் வழிகாட்டல்களும் தொடர்பாடல்களும் இல்லாமல் போன. ஆசிரியர்கள் பெற்றோருக்கு அடுத்தபடியாக மாணவர்களுக்கு மிக மிக முக்கியமானவர்கள். அவர்களின் உறவு, அவர்களின் தொடர்பாடல், அவர்களின் வழிகாட்டல் இல்லாமல் போனால் மாணவர்களின் எதிர்காலம் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட போகின்றது. ஆகவே அதுவும் ஒரு மிகப்பெரிய சவால். ஆகவே இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்திலே பிள்ளைகள் வீட்டினுள்ளே சிறை கைதிகளாக மாறிவிட்டார்கள்.
தமது இல்லத்தினுள்ளே கதவுகளுக்குள்ளே அடைப்பட்டு கைதிகள் போல அவர்கள் தமது வாழ்க்கையை கழித்துள்ளார்கள். அநேகமான பிள்ளைகள் தொழில்நுட்ப வளர்ச்சி காரணமாக தொழில்நுட்ப உபகரணங்களுக்குள்ளும் கருவிகளுக்குள்ளும் தமது வாழ்க்கையை அப்படியே அடைத்து மூடி வேறு எந்த ஒரு விடயத்திலுமே ஈடுபடாமல் நேரத்தையும் காலத்தையும் உபகரணங்களுக்குள்ளும் கருவிகளுக்குள்ளும் மட்டும் செலுத்தியுள்ளார்கள். இதனால் பிற்காலத்தில் ஏற்பட போகும் பாதிப்பை நீங்கள் உணர்வீர்கள் தானே? ஆசிரியர்களாகிய நீங்கள் நிச்சயமாக இதன் பாதிப்பை நன்கு உணர்ந்திருப்பீர்கள். ஆனால் இப்போது நல்ல காலம் பிறந்து விட்டது. ஆம், தற்போது பிள்ளைகள் பாடசாலைக்கு வர ஆரம்பித்து விட்டார்கள். ஆம், தயாராகிவிட்டார்கள். அதற்கான அனைத்து காரியங்களும் தற்போது நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. இந்த காலகட்டத்திலே ஆசிரியர்களாகிய உங்களுக்கு பாரிய சவால்கள் காணப்படுகின்றன. ஆம், மிக பாரிய சவால்கள் காணப்படுகின்றன. அவைதான் என்ன? பாடவிதானத்தை பூர்த்தி செய்தல். உங்களுக்கெல்லாம் தெரியும், கடந்த மாதக்கணக்காக பிள்ளைகள் வீட்டிலே இருந்தபடியால் அவர்கள் பூர்த்தி செய்ய வேண்டிய நிறைய விடயங்களை பாடவிதானங்களிலே பூர்த்தி செய்யாமல் இருக்கின்றார்கள். ஆசிரியர்களாக உங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய சவால். எவ்வளவு காலத்தில் நான் இதை முடிக்கப் போகின்றேன், எவ்வாறு முடிக்கப் போகின்றேன், இப்படியெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். ஆகவே உங்களுக்குள்ள மிகப்பெரிய சவால் அந்த பாடவிதானத்தை முடித்தல். மேலும் பிள்ளைகளை பரீட்சைக்கு தயார் செய்தல். ஆம், இந்த காலகட்டத்திலே நிறைய பாடங்கள் சரியாக செய்ய முடியாமல் போனதால், பரீட்சைகள் சரியாக செய்யாததால் பிள்ளைகளுக்கு அது ஒரு பெரிய தலையடியாக இருக்க போன்றது. அதை எப்படி நாங்கள் முடிக்கப் போகிறோம், தயார் செய்ய போகின்றோம் என்று. மூன்றாவதாக, கல்வி நடவடிக்கைகளுக்கு பிள்ளைகளை ஈடுபடுத்துதல். வீட்டிலே மாதக்கணக்காக இருந்த ஒரு பிள்ளைக்கு கல்வி மீது கொஞ்சமும் அக்கறை இல்லாமல் போகும். ஆகவே அந்த பிள்ளைகளை கல்வி நடவடிக்கைகளுக்கு ஈடுபடுத்துவது என்பது உங்களுக்கு உள்ள மிக மிக பெரிய சவால். அடுத்த பிரச்சனை, பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுள்ள பொருத்தமில்லாத பழக்கங்கள். இந்த காலகட்டத்திலே பிள்ளைகள் பல்வேறு விடயங்களிலே தம்மை ஈடுபடுத்தியுள்ளதால் ஒவ்வொரு நல்ல மற்றும் தீய பழக்க வழக்கங்களில் ஈடுபட்டுள்ளார்கள். அவற்றை கட்டுப்படுத்த, அவற்றை அடையாளம் காணுவதும் உங்களுக்குள்ள மிக பெரிய சவால். அடுத்த பிரச்சனை, சுகாதார வழிமுறைகளை பின்பற்றுதல். இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்திலே சுகாதார வழிமுறைகளை சரியாக பின்பற்றாவிட்டால் என்ன பிரச்சனை வரும்? மேலும் பிள்ளைகள் நோயினால் பாதிக்கப்பட போகின்றார்கள். ஆகவே ஆசிரியர்களாகிய உங்களுக்குள்ள மிகப்பெரிய சவால் அந்த சுகாதார வழிமுறைகளை சரியாக பின்பற்றுவது. ஆகவே அதுவும் மிக மிக முக்கியமான ஒரு பணியாகும். இறுதியாக, கற்றல் நடவடிக்கைகளுக்கு பெற்றோர்களின் ஒத்தாசையை பெறுதல். உங்களுக்கெல்லாம் தெரியும், பெற்றோர்களும் பாடசாலை இல்லாமை காரணமாக, பிள்ளைகளின் கல்வி நடவடிக்கைகள் இல்லாமை காரணமாக மிக மிக கவலையுடன் இருப்பார்கள், மிக மிக சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருப்பார்கள். ஆகவே அவர்களின் ஒத்தாசையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அதற்காக நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? அதுவும் உங்களுக்குள்ள மிகப்பெரிய சவால். அடுத்து, பாடசாலைகள் ஆரம்பித்த பின் எப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் சந்திக்க போகின்றோம் என்பதை பார்ப்போம். பாடசாலை ஆரம்பித்த பின் இரு வகையான பிள்ளைகளை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள். வெற்றிகரமான பிள்ளைகள் மற்றும் சவால்களை சந்தித்த பலவீனமான பிள்ளைகள். பாடசாலை ஆரம்பித்த பின் நீங்கள் சந்திக்க போகும் வெற்றிகரமான பிள்ளைகளை எப்படி அடையாளம் காணப்போகின்றீர்கள்? வெற்றிகரமான பிள்ளைகளுக்கு சில அறிகுறிகள் இருக்க போகின்றன. வாழ்நாள் முழுவதும் கற்றுக்கொள்ள விரும்புவார்கள். அதாவது வெற்றிகரமான பிள்ளைகளில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை தொடர்ந்து இருக்க போகின்றது. சகல அனுபவங்களிலும் வாழ்க்கைக்கான பாடத்தை கற்றுக்கொள்ள அவர்கள் விரும்புவார்கள். அவர்கள் செய்யும் ஒவ்வொரு காரியத்திலுமே ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்றுக்கொள்ள அவர்கள் முயற்சி செய்வார்கள். அடுத்ததாக, முதிர்ச்சியான மனநிலையை உருவாக்கிக் கொள்வார்கள். உதாரணத்திற்கு, உங்களுக்கு தெரியும், சிறு பிள்ளைகளுக்கு சில நேரங்களில் தோல்விகளை தாங்க முடியாத மனநிலை இருக்கும். ஆனால் வெற்றிகரமான பிள்ளைகள் அதையும் தாண்டி நல்ல முதிர்ச்சியான மனநிலையை உருவாக்கிக் கொள்வார்கள். நான்காவதாக, சுயநம்பிக்கை. சுயநம்பிக்கை உள்ளவர்களாக வெற்றிகரமான பிள்ளைகள் இருக்கப் போகின்றார்கள். ஐந்தாவதாக,
தனக்கு உதவக்கூடிய தொடர்புகளையும் ஒத்தாசை பெறக்கூடிய நபர்களையும் தங்கள் அருகிலே பெற்றுக்கொள்வார்கள். அதாவது யார் மூலம் தங்களுக்கான வெற்றிகரமான பாதைக்குரிய வழிகளை காட்டலாமோ உதவலாம் என்று அவர்கள் நினைக்கின்றவர்களை தங்களுக்கு அருகிலேயே அவர்கள் வைத்துக் கொள்வார்கள். அது ஒரு முக்கியமான அறிகுறி. அடுத்ததாக தன்னம்பிக்கை. அவர்கள் தன்னம்பிக்கை மிகுந்தவர்களாகவும் எப்போதுமே தன்னம்பிக்கையை தங்கள் சவால்களிலே பாவிப்பவர்களாகவும் வெற்றிகரமான பிள்ளைகள் இருக்கப் போகின்றார்கள். இறுதியாக நல்ல எண்ணங்கள், நம்பிக்கைகள் மற்றும் நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டிருப்பார்கள். வெற்றிகரமான பிள்ளைகளுக்கு மூட நம்பிக்கைகள் இருக்க போறது இல்லை. வெற்றிகரமான பிள்ளைகளுக்கு பிறரை துன்புறுத்தவோ பிறரை தவறான பாதைக்கு இட்டுச் செல்லவோ எந்தவித அவசியமும் இருக்க போவதில்லை. ஆகவே இவையெல்லாம் வெற்றிகரமான பிள்ளைகளின் நல்ல அறிகுறிகள். அடுத்து, வெற்றிகரமான பிள்ளை ஒரு மனிதனாக தம்மால் செய்யக்கூடிய அனைத்தையும் செய்யலாம் என்று நம்பும் பிள்ளையாக இருக்கும். மற்றவர்கள் மீது அன்பு செலுத்தி அவர்களை முக்கியமானவர்களாக கருதுபவர்களாக இருப்பார்கள். தனது வாழ்க்கைக்கும் செயற்பாடுகளுக்கும் பொறுப்பு கூறுபவர்களாக இருப்பார்கள். வாழ்க்கையின் குறிக்கோள்களை சரியாக உறுதிப்படுத்திக் கொண்டு அவற்றை அடைவதற்கான பாதையை உருவாக்கிக் கொள்பவர்களாக இருப்பார்கள். குறிக்கோள்களை அடைய சரியான திட்டமிடல், சரியான வழிவகை, சரியான பாதையிலே அவர்கள் பயணிப்பார்கள். இந்த நெருக்கடியான காலகட்டத்திலே நீங்கள் பலவீனமான மாணவர்களையும் சந்திக்கப் போகிறீர்கள். யார் இந்த பலவீனமான மாணவர்கள்? யாரை நாங்கள் பலவீனமான மாணவர்கள் என்று சொல்லப் போகின்றோம்? ஆம், இந்த கோவிட் தொற்று ஒரு நெருக்கடியான தொற்று. ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதனால் பாரிய சவால்கள் பிள்ளைகளுக்கு ஏற்பட்டுள்ளது. அந்த சவால்களுக்கு முகம் கொடுக்க முடியாமல் சமுதாயத்திலே ஓரம் கட்டப்பட்ட சில பலவீனமான மாணவர்களையும் நாம் சந்திக்கப் போகின்றோம். ஆகவே ஆசிரியர்களாக நீங்கள் அந்த பலவீனமான மாணவர்களை அடையாளம் காண வேண்டும், அவர்களுக்கு உதவ வேண்டும். அதுதான் உங்களது முக்கியமான பணி என்று நான் கருதுகின்றேன். எப்படி பலவீனமான மாணவர்களை அடையாளம் காணப்போகின்றோம்? அதற்கான அறிகுறிகள் தான் என்ன? பலவீனமான மாணவர்களின் அறிகுறிகளை பற்றி அமெரிக்க உளவியல் நிறுவனம் சில முக்கியமான விடயங்களை கூறியுள்ளது. தமக்கு நிகழும் சகல விடயங்களும் தமது கட்டுப்பாட்டில் இல்லை என்று நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அதாவது தம்மை சுற்றி நிகழும் சகல விடயங்களையுமே வேறு யாரோ கட்டுப்படுத்துகின்றார்கள் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருப்பார்கள். அது பலவீனமான மாணவனின் ஒரு மனோநிலை. வாழ்க்கையில் ஒரு குறிக்கோளை நிர்ணயிப்பது சிரமம் என்று அவர்கள் நினைப்பார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நாங்கள் சிறுவயதிலே எங்களை கேட்டால் நான் ஒரு வைத்தியராக, நான் ஒரு பொறியியலாளராக, ஒரு சட்டத்திறனியாக வர வேண்டும் என்று ஆசைப்படுவோம் என்று நாம் எல்லாம் சொல்வோம். ஆனால் பலவீனமான மாணவனிடம் கேட்டால் அவருக்கு வாழ்க்கையில் எந்தவித குறிக்கோளும் இருக்காது. அது ஒரு முக்கியமான அடுத்த அறிகுறி. மூன்றாவதாக, எதிர்மறையான எண்ணங்களை வெளிப்படுத்துவார்கள். அவர்களிடம் நேர்மறையான எண்ணங்கள் இருக்கப் போவதில்லை. எப்போதும் நெகட்டிவ் தாட்ஸ், அதாவது எதிர்மறையான எண்ணங்களை மட்டுமே கொண்டிருப்பார்கள். அது மூன்றாவது அறிகுறி. நான்காவதாக, வாழ்க்கையில் அர்த்தம் இல்லை என கவலையுடன் நேரத்தை செலவழிப்பார்கள். அவர்களுக்கு எந்தவித குறிக்கோளும் இருக்காது, எந்தவித திட்டமிடலும் இருக்காது. மிகவும் கவலையுடன் வாழ்க்கையை செலவழிப்பார்கள். எப்போதுமே வேலையை பின்தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார்கள். ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய சொன்னால், இப்போது என்னால் முடியாது, எனக்கு நேரம் இல்லை, எனக்கு வேறு வேலைகள் இருக்கின்றன, அப்படி பல்வேறு காரணங்களை கூறிக்கொண்டிருப்பார்கள். அதுவும் முக்கியமான ஒரு அறிகுறி. எதை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தை எடுக்க தவறுவார்கள். அவர்களுக்கு சுயமதிப்பு தம் மீது இருக்கப் போவதில்லை. அதாவது தம்மை ஒரு முக்கியமான நபராகவோ தம்மால் இந்த சமுதாயத்துக்கு ஏதும் நன்மை இருக்கின்றதோ என்று அவர்கள் எண்ண மாட்டார்கள். தம்மீதே அவர்களுக்கு மதிப்பு இல்லாத ஒரு தன்மை காணப்படும். இவைதான் பலவீனமான மாணவர்களின் அறிகுறிகள். மேலும் பலவீனமான மாணவர்கள்
தனித்தே இருப்பார்கள். மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்கவே மாட்டார்கள். புதிய சிந்தனைகளையும் திறமைகளையும் கற்றுக்கொள்ள ஆர்வமற்றவர்களாக இருப்பார்கள். கற்றலை ஒரு சோர்வு தரும் விடயமாக கருதுவார்கள். வெற்றியானது அவர்களுக்கு கோபம் காரணமாக கைதவறி போய்விடும். உணர்ச்சிகளுக்கு கட்டுப்பட்டு நடப்பார்கள். பிழையான கொள்கைகளையும் நம்பிக்கைகளையும் கொண்டிருப்பார்கள். இவைதான் பலவீனமான மாணவர்களின் அறிகுறிகளாகும். பாடசாலை ஆரம்பித்த பின் உங்களுக்கு உள்ள மிகப்பெரிய சவால் என்ன? நெருக்கடி காரணமாக பலவீனமடைந்த மாணவ மாணவியரை வெற்றிகரமான மாணவர்களா ஆக்குவதுதான் உங்களுக்குள்ள மிகப்பெரிய சவால் என்று நான் கருதுகின்றேன். அதுதான் உங்களுக்குள்ள மிக மிக முக்கியமான சவால். வெற்றிகரமான கல்வியின் பங்காளர்கள் என்று கருதும் போது 3 வகையான பங்காளர்கள் காணப்படுவார்கள். 3 வகையான பங்காளர்கள்: ஆசிரியரின் பங்களிப்பு, பெற்றோர்களின் பங்களிப்பு, மாணவர்களின் பங்களிப்பு. இவை 3ம் சேர்ந்துதான் வெற்றிகரமான கல்வியை உருவாக்கப் போகின்றது. ஆகவே இந்த 3 பங்குதாரர்களிலே நாம் இன்று கதைக்கப் போவது வேறு யாரையும் பற்றியும் அல்ல, உங்களை பற்றித்தான். ஆசிரியர்களின் பங்களிப்பை பற்றித்தான் நாம் பேசப் போகின்றோம். உங்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. ஆசிரியர்களின் பங்களிப்பு வெற்றி அடைய 3 விடயங்கள் முக்கியம்: அறிவு, அணுகுமுறை, திறன். என்னை பொறுத்தவரையில் சகல ஆசிரியர்களும் நல்ல அறிவுள்ளவர்கள். ஆனால் அணுகுமுறையிலும் திறனிலும் ஒருத்தருக்கொருத்தர் சற்று வித்தியாசமாக இருக்க போகின்றார்கள். ஆகவே நாம் இன்று உங்கள் அணுகுமுறையிலும் திறனிலும் என்ன மாற்றங்களை செய்யலாம் என்றுதான் யோசிக்கப் போகின்றோம். ஆசிரியர்களின் பங்களிப்பை வெற்றியடை செய்யக்கூடிய நரம்பியல் மற்றும் உளவியல் சம்பந்தப்பட்ட சில சித்தாந்தங்கள் இங்கு விளக்கப்பட்டுள்ளன. அவற்றை பற்றித்தான் நாம் பேசப் போகின்றோம். மேலும் பலவீனமான மாணவர்களின் நரம்பியல் மற்றும் உளவியல் சம்பந்தப்பட்ட வேறுபாடுகளை பற்றியும் நாம் இங்கே கலந்துரையாடப் போகின்றோம். பாடசாலைக்கு வரும் வெவ்வேறு வகையான மாணவர்களை, பிள்ளைகளை நீங்கள் காணப்போகின்றீர்கள். அவர்களிலே பல வித்தியாசங்களை நீங்கள் உணரப்போகின்றீர்கள். முதலாவதாக, அவர்களுக்கு கற்பதற்கு விருப்பம் இல்லாமல் இருக்கலாம். கல்வியிலே கொஞ்சம் கூட ஆர்வம் இல்லாமல் இருக்கலாம். இரண்டாவதாக, உற்சாகமின்மை. அவர்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே ஆர்வத்துடன் அவர்கள் ஈடுபட மாட்டார்கள். மூன்றாவதாக, குழப்பங்களை ஏற்படுத்தும் குணம். வீட்டிலே பிள்ளைகள் வெவ்வேறு விடயங்களை தம்மை ஈடுபடுத்தி ஒரு அட்டவணையிலுள்ளே வேலை செய்யாமல் இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு எதையுமே சரியாக செய்ய தோன்றாது. ஆகவே குழப்புவதற்கான எண்ணம், அந்த சிந்தனை அவர்களிடமே அதிகரித்து காணப்படும். ஆகவே அதுவும் ஒரு மிக முக்கியமான சவால். கவலை மற்றும் விரக்தி. இந்த கோவிட் தொற்றின் காரணமாக பிள்ளைகள் மிக மிக கவலையுற்றுள்ளார்கள். மிக மிக யோசிக்கின்றார்கள். மிகுந்த அளவில் விரக்தியுற்று காணப்படுகின்றார்கள். சில குடும்பங்களிலே பெற்றோர்கள் கோவிட் காரணமாக மரணித்துள்ளார்கள். அவர்களது தாத்தா பாட்டி மரணித்துள்ளார்கள். ஆகவே இது எல்லாம் பிள்ளைகளை பெரிய அளவிலே பாதித்துள்ளது. ஆகவேதான் அது முக்கியமான சவாலாக நான் கருதுகின்றேன். சில பிள்ளைகள் குறைந்த அளவிலான பேச்சினை கொண்டிருப்பார்கள், அதிக அளவு கலந்துரையாட மாட்டார்கள். அதுவும் ஒரு வித்தியாசம். சிலர் ஒழுங்கற்ற தன்மையை கொண்டிருப்பார்கள். அதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன். சில பிள்ளைகள் மிகவும் பயந்த சுபாவத்துடன் காணப்படுவார்கள். ஆகவே நீங்கள் வித்தியாசமான குணங்களை கொண்ட நிறைய பிள்ளைகளை சந்திக்கப் போகின்றீர்கள். அது மட்டுமல்ல, சில பெற்றோர்கள் உங்களிடம் சில சிக்கல்களை சொல்ல போகின்றார்கள். அநேகமான பெற்றோர் தமது பிள்ளை பற்றிய பிரச்சனைகளை ஆசிரியர்களாகிய உங்களிடம்தான் கதைக்கப் போகின்றார்கள். ஆகவே அவற்றையும் நீங்கள் சமாளிக்க வேண்டும். உதாரணத்துக்கு, ஒரு ஆசிரியர் சொல்ல போகின்றார், ஒரு பெற்றோர் ஒரு ஆசிரியரிடம் சொல்ல போகின்றார்,
எந்த ஒரு வேலையும் என் பிள்ளைக்கு தனியே செய்ய தெரியாது. தனது அறையை கூட சுத்தம் செய்ய தெரியாது. தனது கோப்பையை ஆடையை கழுவ தெரியாது. நாள் முழுவதும் எனது பிள்ளை டிவி பார்த்து கொண்டிருக்கின்றார் அல்லது கம்ப்யூட்டரில் இருக்கின்றார். எனது மகள் யாரோ ஒரு பையனுடன் எவ்வளவு சொன்னாலும் பேச்சை குறைக்கிறார் இல்லை. சொன்னவுடன் எனது மகனுக்கு கோபம் வருகின்றது. எனது மகன் வீட்டிலே சாப்பிடுவது கிடையாது, வெளியிலே சாப்பிட. இப்படி பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு புகார்களுடன் பெற்றோர்கள் வந்து ஆசிரியர்களிடம் சொல்ல போகின்றார். ஆகவே அவர்களையும் நீங்கள் சமாளிக்கத்தான் வேண்டும். இந்த காலகட்டத்திலே பிள்ளைகளிடம் நீங்கள் என்ன விடயங்களை காணப்போகின்றீர்கள்? வேலையை பின்தள்ளி போடும் குணம், வேலை செய்யாதிருக்கும் குணம், பல்வேறு வித்தியாசமான வேறு வேலைகளிலே ஈடுபடும் குணம், இவையாவும் அவர்களிடம் காணப்பட போகின்றது. அது மட்டுமல்ல, அக்கறையின்மை. ஆகவே இந்த குணங்களை, இப்படிப்பட்ட குணங்களை விஞ்ஞான ரீதியாகவும் மனோரீதியாகவும் ப்ரோக்ராஸ்டினேஷன் என்று சொல்வார்கள், அதாவது காலம் தாழ்த்துதல் என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட குணங்கள் உங்கள் பிள்ளையிடம் நிறைய காணப்பட போகின்றது இந்த காலகட்டத்திலே. ப்ரோக்ராஸ்டினேஷன் என்றால் என்ன, அல்லது காலம் தாழ்த்துதல் என்றால் என்ன? ப்ரோக்ராஸ்டினேஷன் என்றால் குறித்த ஒரு தருணத்தில் செய்ய வேண்டிய முக்கியமான காரியங்களை மறந்துவிட்டு அவ்வளவு முக்கியம் இல்லாத காரியங்களை செய்தலே ப்ரோக்ராஸ்டினேஷன் எனப்படும். அதாவது எமக்கு செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு சில காரியங்கள் இருக்கலாம், அவற்றையெல்லாம் மறந்துவிட்டு அவற்றை பின்தள்ளி போட்டுவிட்டு நாம் வேறு ஏதும் காரியங்களை ஆற்றிக்கொண்டிருந்தால் அதைத்தான் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் என்ற உளவியல் ரீதியான வேறுபாடு என்று விஞ்ஞானிகள் மற்றும் உளவியல் நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். அது ஒரு முக்கியமான மாற்றம். நிறைய பிள்ளைகளை நீங்கள் சந்திக்க போகின்றீர்கள் இந்த காலகட்டத்திலே அப்படிப்பட்ட மாற்றங்களுடன். அடுத்து கல்வி மற்றும் முயற்சி பற்றி நாங்கள் பேசுவோம். அதாவது ஒரு பிள்ளை கல்வி கற்பதற்கு எத்தகைய முயற்சியை செலுத்த வேண்டும் என்று. ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக கல்வி கற்பதற்கு அவர்களுடன் காணப்படும் சில குணங்கள், அதாவது அவர்கள் புத்தி கூர்மை, திறன், இவை அனைத்தும் இன்ட்ரின்சிக் காரணங்கள் என்று சொல்லப்படும். அதை விடுத்து வெளிப்புற சூழலில் காணப்படும் சில வித்தியாசங்கள், மாற்றங்களை எக்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸ் அல்லது எக்ஸ்ட்ரின்சிக் காரணிகள் என்று சொல்வார்கள். இவை இணைந்து ஒன்றாக பயணித்தால்தான் ஒரு பிள்ளை நல்ல முயற்சியுடன் கல்வி கற்கப் போகின்றது. முயற்சிக்கு வரைவிலக்கணம் என்ன? எமது உடல் ரீதியான மற்றும் உளவியல் ரீதியான குறிக்கோள்களை அடைவதற்கு அவசியமான செயற்பாடுகளை ஆரம்பித்து அவற்றை நடைமுறைப்படுத்த மூளையிலிருந்து உருவாக்கப்படும் சக்தியே முயற்சி என அழைக்கப்படுகின்றது அல்லது வரைவிலக்கணப்படுத்தப்படுகின்றது. ஆகவே இந்த முயற்சி என்பது மிக ஒரு முக்கியமான காரணி கல்வி செயற்பாட்டிலே. ஒரு உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். உதாரணத்துக்கு உளவியல் தேவை, ஒரு உளவியல் தேவை இருக்கின்றது. நீங்கள் ஓஎல் பரீட்சையை மிகச்சிறந்த முறையில் சித்தி அடைய வேண்டும் என்று. அந்த இலக்கு நீங்கள் மூளைக்கு வழங்குகின்றீர்கள். மேற்குறிப்பிட்ட இலக்கினை அடைவதற்கு செய்ய வேண்டிய செயற்பாடுகள்: 1, கற்றலில் ஈடுபாடு; 2, கவனத்தை ஏற்படுத்தல்; 3, பாடத்தை மீட்டுதல்; 4, பாடசாலைக்கு செல்லுதல் மற்றும் வகுப்புகளுக்கு செல்லுதல்; 5, குறிப்புகள் எடுத்தல்; 6, வினாக்களுக்கு விடை எழுதி பார்த்தல்; 7, பாடத்திற்கு சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் மற்றும் குறிப்புகளை வாசித்தல். இவை அனைத்துமே சரியாக நீங்கள் செய்தால்தான், இவை சம்பந்தப்பட்ட சகல முயற்சிகளையும் நீங்கள் எடுத்தால்தான் உங்களால் இந்த இலக்கினை அடைய முடியும். சரியான முயற்சி இல்லாத விடத்து மூளையானது இலக்கினை அடைவதற்குரிய செயற்பாடுகளை சரியாக ஆரம்பித்து அவற்றை பூர்த்தி செய்யாது. இதைத்தான் உளவியல் நிபுணர்கள் கூறியுள்ளார்கள். ஆகவே நீங்கள் முயற்சியினை சரியாக செய்யாமல் இருப்பதற்கு காரணம் உங்கள் மூளை அந்த முயற்சிக்குரிய சரியான செயற்பாடுகளை சரியாக செய்யாது. கற்றலுக்கும் மன அழுத்தத்துக்கும் இடையிலான தொடர்பு என்ன? இந்த கிராஃப் அல்லது இந்த படத்தை பாருங்கள். இது
கற்றலுக்கு நீங்கள் செய்யும் முயற்சி. இது உங்கள் மன அழுத்தம். இந்த வரைபிலே நீங்கள் கற்றலுக்கு முயற்சிகள் எடுக்கும் போது உங்கள் பெர்ஃபார்மன்ஸ் அல்லது கற்றல் திறமை மிகச்சிறந்த முறையில் வெளிப்பட்டு கொண்டு போகும். ஆனால் ஒரு கட்டத்தை தாண்டியவுடன் மன அழுத்தம் காரணமாக உங்கள் திறமை அல்லது திறன் அல்லது பெறுபேறு கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டு போகின்றது. ஆகவே இந்த பக்கத்தில் உள்ள அழுத்தம் ஆரோக்கியமான மன அழுத்தம், இந்த பக்கத்தில் உள்ளது ஆரோக்கியமற்ற மன அழுத்தம். ஒரு கட்டத்தை தாண்டி நீங்கள் அழுத்தம் வழங்கினால் உங்கள் பிள்ளை சரியான பெறுபேறினை பெறப்போவதில்லை. ஆகவே இந்த வரைவினை சரியாக ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள். இப்போது பாடசாலை ஆரம்பித்தவுடன் கற்றலுக்கு தயாராகும் ஒரு மாணவனின் மனநிலை எப்படி இருக்கப் போகின்றது, அந்த மாணவனின் மனநிலையை பற்றி நீங்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி அடுத்ததாக ஆராய்வோம். கற்றல் மீது விருப்பம், மகிழ்ச்சி மற்றும் ஈடுபாடு என்பவற்றை மாணவர்கள் கொண்டிருப்பார்கள். மூளைக்கு ஏற்படும் அழுத்தத்தை சரியான வகையில் திசை திருப்ப பார்ப்பார்கள். கற்றல் நடவடிக்கை தொடர்ந்தும் வெற்றிகரமாக முன்னெடுக்க முயற்சிப்பார்கள். இவை மூன்றுமே அவர்கள் செய்வார்கள். அப்போது இந்த வரைவினை பாருங்கள். அவர்கள் இந்த பகுதியிலே இருந்தால் அது ஆரோக்கியமான அழுத்தத்தை வழங்கும். அது ஆரோக்கியமான அழுத்தத்தை வழங்கும். இதை தாண்டி அவர்கள் போகும்போதுதான் ஆரோக்கியமற்ற மன அழுத்தத்துக்கு செல்வார்கள். ஆகவே நாம் இந்த பகுதியிலே பார்ப்பது ஆரோக்கியமான அழுத்தம். ஆகவே இவற்றை அவர்கள் செய்யும் போது ஆரோக்கியமான அழுத்தத்துக்கு உட்படுவார்கள். கற்றல் நடவடிக்கை மீது நமக்கு மகிழ்ச்சியும் ஈடுபாடும் விருப்பமும் இல்லாத போதும் எம்மால் கற்றல் நடவடிக்கையிலிருந்து வெளியேற முடியாவிட்டால், அப்படி வெளியேற முடியாத நிலை காணப்பட்டால் நமது மனம் கடும் மன அழுத்தத்துக்கு உள்ளாகும். ஏன் அப்படி? ஒரு கணம் சிந்தியுங்கள். ஏன் அப்படி? இப்பொழுது எமக்கு விருப்பம் இல்லாத ஒரு விடயத்தை யாரும் வற்புறுத்தி செய்ய சொன்னால் நாம் மகிழ்ச்சியாக செய்வோமா? எம்மால் செய்ய முடியுமா? முடியாது. ஆகவே பிள்ளைகளும் அப்படியான ஒரு மனநிலைக்குத்தான் தள்ளப்படுவார்கள். அவர்களிடத்தே எதிர்மறையான சிந்தனைகள் உருவாகும். இவ்வளவு என்னால் படிக்க முடியாது, இவற்றை எப்படி என்னால் நினைவில் வைத்துக் கொள்வது, எனக்கு இவ்வளவும் செய்து வெறுத்து போய்விட்டது, இந்த பாடம் சரியான கஷ்டம், இந்த முறை புள்ளிகள் குறைய வரப்போகின்றது, என்னை பார்த்து கேலி செய்வார்கள். இப்படி பல்வேறு மனோநிலைகள், பல்வேறு சிந்தனைகள் பிள்ளைகளின் எண்ண ஓட்டங்களிலே ஓடப்போகின்றது. இந்த எதிர்மறையான விளைவுகள் காரணமாக அவர்கள் மனதிலே பல்வேறு வித்தியாசங்கள் வரப்போகின்றது. உதாரணத்துக்கு வெறுப்பு, ஏமாற்றம், சோம்பல், கோபம், நித்திரை, உற்சாகமின்மை, அக்கறையின்மை, இப்படி பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு மாற்றங்கள் அவர்கள் மனதை பாதிக்கப் போகின்றது. அவர்களுக்கு அழுத்தத்தை ஏற்படுத்த போகின்றது. அவர்களுக்கு எதிர்மறையான விளைவுகளை அவர்களுக்கு வழங்கப் போகின்றது. இப்படிப்பட்ட எதிர்மறையான விளைவுகள் காரணமாக அவர்களுக்கு மன அழுத்தத்துக்கான அறிகுறிகள் தென்படத் தொடங்கும். இந்த மன அழுத்தத்தின் அறிகுறிகளை சமாளிக்க மூளை என்ன செய்யும்? அது வேறு வகையான காரியங்களுக்கு உங்களை இட்டுச் செல்லும். அதாவது பிள்ளைகளை வேறு வகையான காரியங்களுக்கு இட்டுச் செல்லும். அப்படிப்பட்ட முயற்சி தான் காலம் தாழ்த்துதல். காலம் தாழ்த்தும் நடவடிக்கைகள் என்றால் என்ன? உதாரணங்கள் என்ன? இவைதான் உதாரணங்கள். தொலைக்காட்சி பார்த்தல், கை தொலைபேசியில் விளையாடுதல், வீடியோ கேம்ஸ் அதாவது வீடியோவில் விளையாட்டுகள் செய்தல், கணனி பாவித்தல் அதாவது அதிகளவு நேரம் கணனி பாவித்தல், நண்பர்களுடன் அரட்டை அடித்தல், ஊர் சுற்றுதல், பகல் கனவு காணுதல், அதிகளவு நித்திரை, மது மற்றும் சிகரெட் பழக்க வழக்கங்கள். இத்தகையான பல்வேறுபட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு பிள்ளைகள் போகின்றார்கள். இவையெல்லாம் எதிர்மறையான விளைவுகள். நீங்கள் பிள்ளைகளை வற்புறுத்தி கல்வி நடவடிக்கையிலே ஈடுபடுத்தினால்
பிள்ளைகள் இந்த செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் மூலம் தற்காலிக சந்தோஷத்தையும் திருப்தியையும் பெறுவார்கள். இதன் காரணமாக இந்த செயல்பாடுகள் காலப்போக்கில் பழக்க வழக்கங்களாக மாறப்போகின்றன. அவற்றுக்கு அவர்கள் அடிமையாகிறார்கள். அதுதான் சரியாக நடக்கப் போகின்றது. அடிமையாக போகின்றார்கள் இத்தகைய பழக்க வழக்கங்களுக்கு. பாடசாலைக்கு வரும் மாணவர்களிலே நீங்கள் இந்த பழக்க வழக்க மாற்றங்களை காணப்போகின்றீர்கள். அவற்றை கண்டவுடன் நீங்கள் என்ன செய்வீர்கள்? அவற்றை கண்டவுடன் ஆசிரியர்களாகிய நீங்கள் என்ன செய்ய போகின்றீர்கள்? நிச்சயமாக இந்த பழக்க வழக்கத்தை மாற்ற முயற்சி செய்ய போகின்றீர்கள். அதற்கு நீங்கள் செய்ய போகும் வழி என்ன? தண்டனை. ஆம், நீங்கள் என்ன செய்வீர்கள்? தண்டனை வழங்க முயற்சி செய்வீர்கள். உண்மையில் பிள்ளைகள் பிழையான வழியில் செல்லும் போது, பிள்ளைகள் சரியான விஷயங்களை செய்யாத போது ஆசிரியர்கள் தண்டனை வழங்க வேண்டும் என்று நினைப்பது சாதாரணமான விடயம். தண்டனை எதற்காக அவசியப்படுகின்றது? ஒரு கணம் யோசியுங்கள். பிழையான பழக்க வழக்கங்களை மாற்றி நல்ல பழக்க வழக்கங்களை ஏற்படுத்துவதற்கு கூடிய முயற்சி தான் தண்டனை என கருதப்படுகின்றது. தண்டனை மூலம் ஆரோக்கியமற்ற அழுத்தத்துடன் கூடிய பழக்க வழக்க மாற்றத்தை ஏற்படுத்த நீங்கள் முயற்சி செய்வீர்கள். என்ன நடக்கப் போகின்றது? தண்டனை வழங்கினால் மன உளைச்சல் மிகுந்த பழக்க வழக்க மாற்றம் ஏற்பட போகின்றது. ஆனால் அது கட்டாயத்தின் பேரிலே ஏற்பட போகின்ற மாற்றம். சில வேளைகளில் நீங்கள் தண்டனை வழங்காமல் வேறு முறையிலே நல்ல அனுபவங்களுடன் கூடியான மகிழ்ச்சியான மாற்றத்தை ஏற்படுத்தலாம். அப்படி மாற்றத்தை ஏற்படுத்தினால் என்ன நடக்கப் போகின்றது? பயன் மிகுந்த பழக்க வழக்க மாற்றம், அதாவது ஒரு நல்ல சரியான பயன் மிகுந்த பழக்க வழக்க மாற்றத்தை அது பிள்ளைகளில் ஏற்படுத்த போகின்றது. இதை நீங்கள் விரும்புகின்றீர்கள்? தண்டனை மூலம் பயனற்ற கட்டாயத்தின் பேரிலான மாற்றமா, அல்லது வேறு ஏதும் வழிமுறை மூலமாக பயன் மிகுந்த நல்ல பழக்க வழக்க மாற்றமா? ஆரோக்கியமற்ற அழுத்த மிகுந்த பழக்க வழக்க மாற்றத்தை ஏற்படுத்தும் தண்டனைகள் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று உடலியல் ரீதியான தண்டனைகள், மற்றது உளவியல் ரீதியான தண்டனைகள். உடலியல் ரீதியான தண்டனை என்றால் பிரம்பின் மூலம் அடித்தல், வேறு தண்டனைகள் வழங்குதல், உடலியல் சம்பந்தப்பட்ட. உளவியல் என்பது அவர்களை மனோரீதியாக பாதிக்கக்கூடிய சில விஷயங்களை செய்தல், மாணவர்களுடன் பேசாமல் இருத்தல், மாணவர்களை முறைப்பது. நீங்கள் உடலியல் மற்றும் உளவியல் ரீதியான தண்டனைகள் வழங்கும் மூலம் பிள்ளைகள் மன அழுத்தத்தின் இந்த பகுதிக்கு செல்ல போகின்றார்கள். அதாவது ஆரோக்கியமற்ற மன அழுத்தத்திலே அவர்கள் அந்த பிரதேசத்துக்கு செல்ல போகின்றார்கள். இந்த படத்தை பாருங்கள். மூளையிலே இந்த பகுதி ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் என்று அழைக்கப்படுகின்றது. பிள்ளைகளின் சிந்தனை, அறிவுத்திறன், மொழி வளர்ச்சி அனைத்தையுமே நிர்ணயிக்கப் போவது இந்த ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ். ஆய்வுகள் என்ன சொல்கின்றன? ஆய்வுகளின்படி உடல் ரீதியான தண்டனைகள் வழங்கப்பட்ட பிள்ளைகளின் மூளையின் முக்கிய பகுதியான ப்ரீஃப்ரண்டல் கோர்டெக்ஸ் சரியாக வளர்ச்சி அடையாமல் காணப்பட்டது. ஆரோக்கியமற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தண்டனை மூளைகள் ஒரு பிள்ளையின் ஆளுமைக்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதாக விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். ஆரோக்கியமற்ற மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் தண்டனை முறைகள் மூலம் நாட்டுக்கு ஏற்ற பயனுள்ள பிரஜைகள் உருவாக மாட்டார்கள். இப்போது என்ன செய்வது? இப்போது ஆசிரியர்களாகிய நீங்களும் நாங்களும் இணைந்து என்ன செய்ய போகின்றோம்? கற்றல் சூழலை மகிழ்ச்சிகரமான, உற்சாகமான சூழலாக மாற்றுவதன் மூலம் இந்த சவாலை நாம் வெற்றி கொள்ளலாம். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போன்ற இந்த கர்வ் அல்லது இந்த அட்டவணையை பாருங்கள். மன அழுத்தத்தை
மகிழ்ச்சிகரமான அழுத்த பகுதியில், அதாவது இந்த பகுதியிலே நாங்கள் எப்படி வைத்துக் கொள்ளப் போகின்றோம்? என்ன செய்யலாம்? கற்றலின் சுவையை மாற்ற வேண்டும் அல்லது கற்றலின் சுவையை கூட்ட வேண்டும். பிள்ளைகளை கற்றலுக்கு, கற்பித்தல் நடவடிக்கைக்கு இழுக்க வேண்டும். அதை ஆசிரியர்களாகிய நீங்கள் நினைத்தால் நிச்சயமாக செய்யலாம். எப்படி செய்யலாம்? உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம். உங்களிடம் இப்படி கோழி துண்டுகளை வழங்கி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் சாப்பிடுவீர்களா? நீங்களோ நாங்களோ இப்படி கொடுத்தால் சாப்பிடுவோமா? நிச்சயமாக இல்லை. ஆனால் இப்படி கொடுத்தால் நிச்சயமாக சாப்பிடுவீர்கள் அல்லவா? இதிலிருந்து இதற்கு எப்படி நாம் எடுத்தோம்? சில விஷயங்களை செய்தால் கோழியின் சுவையை சாப்பிடக்கூடிய அளவுக்கு சுவை கூடியதாக மாற்றலாம். அதற்கு மிளகாய் வேண்டும், வெங்காயம் வேண்டும், கறிவேப்பிலை வேண்டும், கருவா வேண்டும், ஏலம் வேண்டும், மசாலா தூள் வேண்டும். இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சரியான முறையிலே நீங்கள் உணவினை சமைத்தால் உங்களுக்கு ருசியான கோழி இறைச்சி, கறி கிடைக்கப் போகின்றது. இப்படித்தான் நீங்கள் இந்த கற்றலின் சுவையையும் கூட்டலாம். கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கைகளை மகிழ்ச்சிகரமான செயலாக ஆக்க ஆசிரியர்களாகிய நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். வெற்றிகரமாக கற்பதன் மூலம் சமுதாயத்தில் கிடைக்கும் அங்கீகாரம் பற்றி பிள்ளைகளுடன் பேசுங்கள். நீங்கள் சிறப்பாக கற்றால் உங்களுக்கு வாழ்க்கையிலே நல்ல இடத்துக்கு போகலாம் என்பதை அவர்களுக்கு விளக்கம் கொடுங்கள். கற்கும் விடயங்களை சுற்றுப்புற சூழலுடன் இணைத்து பேசுங்கள். நல்ல புள்ளிகள் பெறுவதன் மூலம் பாடசாலையில் கிடைக்கும் பேரினை பற்றி அவர்களுடன் பேசுங்கள். உங்களுக்கு பாடசாலையிலே கிடைக்கும் அங்கீகாரம் பற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். நல்ல பெறுபேறுகள் பெறுவதன் மூலம் வாழ்க்கையில் கிடைக்கும் வரப்பிரசாதங்கள் பற்றி பேசுங்கள். வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு, உயரிய இடத்துக்கு போவதற்கு கல்வி அவசியம் என்ற விடயத்தை அவர்களுக்கு விளக்கத்துடன் அளித்து கட்டாயப்படுத்தாமல் அவர்களே விளங்கி கற்க வேண்டும் என்ற அவாவை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்துங்கள். கற்பதன் மூலம் எதிர்காலத்தில் ஏற்படக்கூடிய முன்னேற்றங்கள் பற்றி அவர்களுடன் பேசுங்கள். இவை அனைத்தின் மூலம் கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கையின் அந்த சுற்றுப்புற சூழலை மகிழ்ச்சிகரமாக ஆக்குங்கள். ஒரு மாணவனுக்கு கற்க வேண்டும் என்ற அவாவை உண்டு பண்ணுங்கள். கற்றல் மற்றும் கற்பித்தல் நடவடிக்கை மகிழ்ச்சிகரமான செயலாக மாற்றுவதற்கு வேறு என்ன செய்யலாம்? பிள்ளைகளை சமமாக நடத்துங்கள். பிள்ளைகளுக்கு சரியான கௌரவம் கொடுங்கள். அவர்களை மனதை நோகடிப்பதோ அவர்களை மட்டம் தட்டுவதிலோ அக்கறை கொள்ளாமல் அவர்களை கௌரவமாக நடத்தி அவர்களுக்கு நல்ல விடயங்களை கற்பியுங்கள். பிள்ளைகளை சரியான முறையில் சொல்லி காட்டுங்கள். ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு திறமையுடையவர். அந்த திறமைகளை சரியாக இனம் கண்டு, அடையாளம் கண்டு அவர்களுக்கு அந்த திறமையை மேலும் ஊக்குவிக்க முயற்சி செய்யுங்கள். இலகுவான முறையில் கற்பிக்க முயற்சி செய்யுங்கள். வகுப்பறையை மிக மகிழ்ச்சிகரமான இடமாக மாற்றுங்கள். உதாரணங்கள் கூறி கற்பியுங்கள். சரியான உதாரணங்களை சொல்லி கற்பித்தால் எந்த பிள்ளையும் ஞாபகம் வைத்துக் கொள்ளும். ஆகவே உதாரணங்களுடன் கற்பியுங்கள். கதைகள் கூறி கற்பியுங்கள். இனிமையாக பேசுங்கள். மன்னிக்கும் மனப்பான்மையை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். அதை எல்லா விடயங்களையும் விட மிக முக்கியமானது ஒரு அணியாக வேலை செய்யும் அந்த மனப்பாங்கை வளர்க்க முயற்சி செய்யுங்கள். உலகிலே ஒரு மிக பிரசித்தமான ஒரு கூற்று உள்ளது. Children are the world's most valuable resource and its best hope for the future. பிள்ளைகளே உலகின் விலை மதிப்பற்ற செல்வங்கள். வருங்கால உலகின் எதிர்பார்ப்பு அவர்களே. ஆகவே அப்படிப்பட்ட பிள்ளைகளை சரியான காலத்திலே சரியான முறையில் கவனித்து பராமரித்து அவர்களுக்கு உரிய கல்வியை அவர்களுக்கு விருப்பமான முறையில் வழங்க ஆசிரியர்கள் அர்ப்பணிப்புகள் செய்ய வேண்டி வரும். சரியான முறையிலே அவர்களுக்கு கல்வியை வழங்குவதன் மூலம் சரியான
விதத்திலே அவர்களை வழி நடத்துவதன் மூலம் அவர்களை வாழ்க்கையிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு இட்டுச் செல்ல ஆசிரியர்களால் உங்களால் கட்டாயம் முடியும். அதை ஏற்கனவே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆனால் இந்த கோவிட் பெருந்தொற்று காரணமாக ஏற்பட்டுள்ள மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க கூடிய முறையில் உங்களை நீங்கள் மாற்ற வேண்டும். அதன் மூலம் எமது பிள்ளைகளை பல சமுதாயத்துக்கு ஏற்றவர்களாக மாற்ற எம்மால் முடியும். நல்லது. இன்று கோவிட் பெருந்தொற்றினை தொடர்ந்து பாடசாலைக்கு வரும் பிள்ளைகளை நாம் எவ்வாறு வரவேற்கப் போகின்றோம், எவ்வாறு அவர்களை கல்வி நடவடிக்கைகளுக்கு வழிகாட்டப் போகின்றோம், அவர்களை எவ்வாறு இனம் காணப் போகின்றோம் என்பதை பற்றிய சில வழிமுறைகளையும் அறிவுரைகளையும் பற்றி பேசினோம். இந்த அறிவுரைகளும் வழிமுறைகளும் ஆசிரியர்களாகிய உங்களுக்கு உங்கள் கல்வி நடவடிக்கைகளை சரியான முறையில் செலுத்த ஈடுபட சரியான வழிகாட்டல்களாக அமையும் என்று நாம் நம்புகின்றோம். ஆகவே இந்த வழிகாட்டல்களையும் அறிவுரைகளையும் சரியான முறையிலே பாவித்து பிள்ளைகளை உலகிற்கும் நாட்டிற்கும் ஏற்ற நட்பிரஜைகளாக மாற்ற நீங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவீர்கள் என்று நாம் நம்புகின்றோம், பிரார்த்திக்கின்றோம். அந்த நம்பிக்கையுடன் இன்று இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம். பாடசாலைகள் ஆரம்பிக்கும் பொழுது மாணவர்களின் கல்வி நடவடிக்கைகளை நாங்கள் எவ்வாறு முன்னெடுத்துக் கொள்ளப் போகின்றோம் என்பது சம்பந்தமாக பேசுவதற்காக மகிழ்ச்சியான நாளையை உருவாக்க மீண்டும் நான் பள்ளிக்கு என்னும் துணைப்பொருளில்